மற்றொரு அண்மை செய்தியை பார்த்திருக்கிறோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ஐ பெரியசாமி அறைக்கு செல்லும் நுழைவு வாயிலை காவல்துறையினர் பூட்டு போட்டு பூட்டியிருக்கின்றனர். அமலாக்கத்துறையினர் தலைமைச் செயலகத்தின் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதால் அனைத்து வாகனங்களையும் காவல்துறையினர் சோதனை செய்து அனுப்பி வருகின்றனர். அண்மை செய்தியாக இதனை பார்த்திருக்கிறோம். காலை முதலே அமைச்சர் ஐ பெரியசாமியின் தொடர்புடைய அனைத்து இடங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வரும் நிலையில் தற்போது தலைமைச் செயலகத்தில் அவரது அலுவலகத்திற்கு அமலாக்கத்துறையினர் நுழையாமல் இருப்பதற்கு காவல்துறையினர் அங்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை நேரலையில் எமது செய்தியாளர் நித்யானந்த் வழங்க காத்திருக்கிறார். நித்யானந்தன், இது குறித்தான விரிவான தகவல். காலை முதலே ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஐ பெரியசாமியுடைய இல்லம் மற்றும் அவருக்கு அரசு பங்களா கொடுக்கப்பட்டிருக்கிறது பசுமை சாலையில், அங்கு சோதனை நடைபெற்று வருகிறது. மறுபுறத்தில் அவருடைய மகன் பழனி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஐ.பி. செந்தில்குமார். அவருக்கு சொந்தமாக அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் விடுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது சேப்பாக்கத்தில். அங்கு பூட்டு திறக்கப்பட முடியாமல் அங்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறைக்கும் அங்கும். அதற்கு பிறகாக சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஐ பெரியசாமியுடைய அலுவலகத்தை சோதனையிட அமலாக்கத்துறை அதிகாரிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதன் காரணமாக இந்த பகுதியில் பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இன்று விடுமுறை நாள் இருந்தாலும் அவருடைய அறைக்கு செல்லக்கூடிய அந்த பாதை என்பது மாற்றப்பட்டிருக்கிறது. அதே போல அங்கு தலைமைச் செயலகத்திற்கு உள்ளே வரக்கூடிய அந்த நுழைவாயிலில் கூடுதல் பாதுகாப்பு என்பது போடப்பட்டு வரக்கூடிய அனைத்து வாகனங்களையும் சோதனை செய்திருக்க பிறகாக தான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போல வரக்கூடியவர்களுடைய அடையாள அட்டைகள், அரசு ஊழியர்களாக இருந்தால் அடையாள அட்டை காண்பிக்க வேண்டும், ஊடகத்தினராக இருந்தாலும் அடையாள அட்டை காண்பிக்க வேண்டும். அடையாள அட்டைகளை காண்பித்ததற்கு பிறகாக தான் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போல வாகனங்கள் முழுமையாக சோதனை செய்ததற்கு பிறகாக தான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். என்றால் கடந்த காலங்களில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய அறைக்கு உள்ளே நேரடியாக சென்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்ட பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தலைமைச் செயலகத்திற்கு உள்ளாக வந்து சோதனையிட்டது திமுகவிற்கு ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. அமலாக்கத்துறை தலைமைச் செயலகத்திற்கு உள்ளாக வந்து சோதனையிடும் பொழுது யாரிடம் அனுமதி பெறுகிறார்கள், அனுமதி இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு பெரும் சந்தேகமும் பெரும் பிரச்சனையும் இருந்தது. அதே போல தலைமைச் செயலாளரிடம் அனுமதி பெற்றதற்கு பிறகாக தான் உள்ளே வந்து சோதனையிட வேண்டும் என்ற பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் பேசப்பட்டது. அதே போல மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மமதா பானர்ஜி அமலாக்கத்துறை அதிகாரிகள் உள்ளே தலைமைச் செயலகத்திற்கு உள்ளே வந்து சோதனையிடக்கூடாது என்று அவர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதே போல தமிழ்நாடும் பின்பற்றுகிறது என்பது குறித்தெல்லாம் அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருந்தார்கள் அப்பொழுது. அதே போல் இன்றும் ஐ பெரியசாமியுடைய அலுவலகத்திற்கு அதிகாரப்பூர்வமான அமைச்சர் அறைக்கு சென்று சோதனையிட்டு விடக்கூடாது என்பதற்காக கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு அங்கு வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் முழுமையாக சோதனையிட்டதற்கு பிறகாக தான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். தற்பொழுது நம்முடைய ஒளிப்பதிவாளர் தீபக் காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். அமைச்சர் ஐ பெரியசாமியுடைய அதிகாரப்பூர்வ அமைச்சர் அறை, தலைமைச் செயலகத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய அமைச்சர் அறை, அந்த அறை இன்று விடுமுறை அவர் வரவில்லை, அவர் வீடுகளில் சோதனை செய்யப்படுகிறது. இருந்தபோதிலும் அவருடைய அறை பூட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியும், மறுபுறத்தில் அவருக்கு அறைக்கு செல்லக்கூடிய அந்த வழியில் பூட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் தற்போது நாம் நேரலையில் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் தீபக் அந்த காட்சியை காண்பிப்பார். முழுமையாக பூட்டு போட்டு அந்த அறைக்கு செல்லக்கூடிய வழியையே பூட்டி இருக்கக்கூடிய அந்த காட்சி. இந்த பூட்டு திறக்கப்பட்டு அதன் பிறகாக மற்றொரு கதவு இருக்கிறது, அதையும் திறந்து அதற்கு பிறகாக தான் அமைச்சருடைய அறைக்கு செல்லக்கூடிய அந்த முதன்மை கதவை திறக்க வேண்டும். இவ்வாறாக தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் அறைக்கு செல்லக்கூடிய அந்த கேட்டையே தற்பொழுது பூட்டி இருக்கிறார்கள். ஆகவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒருவேளை சட்டமன்றம் அமைந்திருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்திற்கு உள்ளாக நுழைந்து விட்டாலும் இந்த பகுதியில் பூட்டப்பட்டிருக்கிறது. இந்த பூட்டை உடனடியாக உடைக்க முடியாது. என்றால் இது தலைமைச் செயலகத்திற்கு சொந்தமாக இருக்கக்கூடிய கட்டிடம். அதே போல தலைமை செயலாளரிடம் அனுமதி பெற வேண்டும். அதே போல சட்டமன்ற வளாகத்திற்கு என்று ஒரு மாண்பு இருக்கிறது. ஆகவே அந்த பூட்டை உடைத்து உள்ளே சென்றால் அது அவமதிக்கக்கூடிய வகையில் ஏற்படும் என்று ஒரு அரசியல் ரீதியாக பேசப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக இருக்கிறது. ஆகவே இந்த பூட்டை பூட்டி வைத்தால் உடனே நேரடியாக கூட அவர்கள் உள்ளே வந்து விட்டாலும் உள்ளே சென்று சோதனையிட முடியாத அளவிற்கு பூட்டப்பட்டிருக்கிறது. மறுபுறத்தில் காவல்துறையினர் வரக்கூடிய அனைத்து வாகனத்தையும் சோதனையிட்டதுக்கு பிறகாக தான் இந்த வழியாக உள்ளே அனுமதிக்கிறார்கள். அதே போல உச்சகட்ட அலர்ட் என்பார்கள். தலைமைச் செயலகத்திற்குள்ளாக வெளிநபர்கள் யாரும் வந்துவிடக்கூடாது என்பது இயல்பான நேரங்களில் பாதுகாப்பு போடப்படும். ஆனால் இன்றைய தினத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக கூடுதல் பாதுகாப்புகளும் அதே போல அடையாள அட்டைகள் சோதனையிட்டதுக்கு பிறகாக உள்ளே அனுமதிப்பது, வாகனங்கள் வரக்கூடிய கார், வேன், டெம்போ டிராவலர் எது வந்தாலும் உள்ளே ஏறி சோதனையிடுவது, அதன் பிறகாக அடையாள அட்டை இருப்பவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதி. பொது நபர்கள், அதாவது வரக்கூடிய மக்கள் யாரும் இந்த வழியாக வரமாட்டார்கள், முதன்மை வழியாக மாற்றுப்பாதையில் வருவார்கள். அங்கும் கூடுதல் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. ஆகவே அமலாக்கத்துறை சோதனையை அடுத்து
தலைமைச் செயலகம் என்பது உச்சக்கட்ட பாதுகாப்பு வலயத்திற்குள்ளாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் உள்ளே வந்தாலும் உடனடியாக சென்று அமைச்சர் அறையில் சோதனையிட முடியாத அளவிற்கு 2 பூட்டுகள் போடப்பட்டு தடுப்புகளும் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அமலாக்கத்துறைக்கு சிக்கல் ஏற்படுத்தும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளையும் திமுக அரசு செய்திருக்கிறது. என்ன செய்ய போகிறார்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. மற்ற இடங்களில் சோதனை நடைபெற்று வந்தாலும் ஐ பெரியசாமியுடைய மகன் IP செந்தில்குமாருடைய அறையை திறக்க முடியாமல் அங்கும் அமலாக்கத்துறையினர் திணறி வரக்கூடிய ஒரு சூழலும் இருந்து வருகிறது. களத்திலிருந்து நேரடியாக தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தன்.